இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து விடுங்கள், மற்றவர்கள் கண்ணில் இருக்கும் துரும்பு உங்களுக்கு தெளிவாக தெரியும் என்று சொல்லி, பார்வை தெரியாதவர்கள் பார்வையற்றவர்களுக்கு எப்படி வழிகாட்ட முடியும், குருட்டு வழிகாட்டிகளே என்று நம்மை சாடுகிறார். நம்மிடம் உள்ள வெளிவேடங்களை சாடுகிறார். 2 நாட்களுக்கு முன்பு முதல் வாசகமாக, அன்பானவர்களே, கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகம் 6வது அதிகாரம் 1 to 11 வரை பவுலடியார் நம்பிக்கையாளர்களை சாடுகிறார். நம்பிக்கை இல்லாதவர்களை உங்களுக்கு நீதி தலைவர்களாக வைத்துக் கொள்ளுகிறீர்களே, நீங்கள் வெட்கப்படும்படியாகவே அப்படி சொல்லுகிறேன். இந்த வார்த்தைகளுடைய பொருள் என்ன? ஆண்டவர் இயேசுவை மிக தெளிவாக புரிந்திருக்கிறார் புனித பவுல். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் மற்றவர்களுக்கு தீர்ப்பளிக்க வேண்டும், அந்த அளவிற்கு ஞானமிக்கவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள், அதனால் ஞானத்திலே நிறைந்திருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் முன்மாதிரியான சாட்சியான வாழ்க்கையினால் மற்றவர்களுக்கு மனசாட்சியாக விளங்க வேண்டும். வேலியே பயிரை மேய்வதைப் போல நீங்களே உங்களுக்கு எதிர்சாட்சியாக, உங்கள் தலைவருக்கு இயேசுவுக்கு எதிர்சாட்சியாக வாழ்ந்தால் இந்த உலகில் நீங்கள் செய்ய போவது என்ன? நீங்கள் ஞானத்திலே நிறைந்திருங்கள். அதனுடைய பொருள் தெய்வ பயத்திலே நிறையுங்கள். மற்றவர்கள் முன்பாக இயேசுவினுடைய சாட்சியாக விளங்குங்கள். உங்களிலே இருக்கின்ற தவறுகளை முதலில் களையுங்கள். மற்றவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டவும் அதை களைய செய்வதும் பிறகு. முதலில் சுய ஆய்வு, முதலில் சுய ஆரோக்கியம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் முக்கியம். சாட்சிய வாழ்வு. நாம் என்ன நம்புகின்றோமோ அந்த நம்பிக்கையின்படி நாம் செயல்படுத்துவது, செயலில் காட்டுவது. அந்த செயலில் காட்டுவதைத்தான் வார்த்தைகளாக வடிப்பது. அப்பொழுது இந்த உலகை நாம் உருவாக்குகிறோம். மனிதனை உருக்குலைந்த நிலையிலிருந்து உருவாக்க நமக்கு திறன் இருக்கிறது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வு மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும். மற்றவர்கள் முன் இயேசுவினுடைய சாட்சியாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் வலியுறுத்துகிறார். இயேசுவினுடைய கடைசி ஆசை அதுதான். லூக்கா நற்செய்தியிலே 24:49 ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாருக்கும் என்னுடைய சாட்சிகளாக இருங்கள், உன்னதத்தின் வல்லமை உங்கள் மேல் வந்த பிறகு. உன்னதத்தின் வல்லமையான தூய ஆவியானவர் எப்பொழுது நம்மை வந்தடைகிறார்? நாம் தெய்வ பயத்தோடு இருக்கும் பொழுது, தாட்சியோடு வாழும் பொழுது, மற்றவர்களை அன்பு செய்யும் பொழுது, கிறிஸ்துவுக்காக எதையும் செய்ய துணிந்து நிற்கும் பொழுது. அன்பு நிறைந்த எங்கள் கடவுளை, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களுக்கெல்லாம் புத்தி சொல்ல எவ்வளவு ஆசைப்படுகிறோமோ அதைவிட பன்மடங்கு மேலாக எங்களுக்கே நாங்கள் புத்தி சொல்லிக்கொள்ள எங்களுக்கு துணையாயிரும். தூய ஆவியின் துணையாயிரும். எங்களை வழிநடத்தும். ஆண்டவரே, மற்றவர்கள் முன்பாக நாங்கள் தவறுகளை சுட்டி காட்டும் பொழுது அந்த தவறுகள் எங்களிடம் இல்லாதபடிக்கு நாங்கள் சுத்தமானவர்களாக வாழ எங்களுக்கு அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.